Hi மக்களே, வெல்கம் டு சென்னை 78's செகண்ட் எபிசோட் ஆஃப் டிரைவிங். என்னடா ஒரே டிஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஒரே நாளில் எடுத்த வீடியோ இது. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் 2 பார்ட்டாக நான் போடுறேன், 2 எபிசோடாக நான் போடுறேன். போன எபிசோடில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, பேசிக்ஸ் ஆஃப் டிரைவிங் அதெல்லாமே பார்த்தீங்க இல்லையா. அதாவது வண்டிக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே என்னென்ன நம்ம பேசிக் ரூல்ஸ் என்னென்ன பண்ணணும், அதே மாதிரி பெடல்ஸ் பற்றின வீடியோஸை நான் உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்லியிருப்பேன். ஒரு பெடல் என்னென்ன பண்ணோம், கிளச்சுக்கான ஒரு டீட்டெயில்டு எலாபரேஷன் நான் கொடுத்துருப்பேன். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதாவது ஸ்பீடோமீட்டர்னா என்ன, வேகத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், அதில் வர ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வார்னிங் கொடுக்கும், அதை பற்றி நான் ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி கியர், முக்கியமானது கியரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையே நான் சொல்கிறேன். போன எபிசோடில் நான் ஹேண்ட் பிரேக்கை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேங்க. ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். நான் வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தட் இது பார்க்குற மற்ற மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னா என்னங்கிறதுக்கான ஒரு ப்ரீஃப் நான் கொடுத்துட்றேன். டிரைவருக்கு நேர் எதிர இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் இருக்கும். இது நீங்கள் என்ன வேகத்தில் போகிறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு வேக கருவி. ஸ்பீடோமீட்டரோடைய லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ஜினோடைய ஸ்பீடு, என்ஜின் எவ்வளோ வேகத்தை சுற்றுது அப்படிங்கிற டாக்கோமீட்டர். ரைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிறது ஃபியூவல் மீட்டர், டேங்க்கில் எவ்வளோ பெட்ரோலோ டீசலோ இருக்குங்கிறத அளவை காட்டும். கீழே இருக்கிறது என்ஜின் டெம்பரேச்சர் மீட்டர், ரொம்ப சூடாக இருக்கா இல்லை நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத இது உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இங்கே நான் ஒரு சின்ன டிப் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லா கார்லையும் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபியூவல் கேஜ் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஏரோ மார்க்கு லெஃப்ட் சைடு இல்லைனா ரைட் சைடில் இருக்கும். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியூவல் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கேப் அந்த ஓப்பனிங் எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இது. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த என்ஜின் டெம்பரேச்சர் எப்பவுமே ஹாஃபில் இருக்கணும். ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஹாஃபில் வந்துடும். ஹாட் பக்கம் போகக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காரை நம்ம இக்னிஷன் பொசிஷனில் நம்ம வச்சுருவோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இக்னிஷன் பொசிஷனில் வச்ச உடனேவே சில லைட்ஸ் எல்லாமே எரிய ஆரம்பிக்குங்க. இதில் சில லைட் வண்டி ஸ்டார்ட் ஆன உடனேவே ஆஃப் ஆக வேண்டிய சில லைட்ஸ் இருக்குது. சில லைட்ஸ் ஒரு வார்னிங் அப்படின்னா உங்களுக்கு பாப் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு வார்னிங்கான ஒரு லைட் தான். இதில் நான் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த லெஃப்ட் கார்னரில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்டியரிங் வீல் மாதிரி போட்டு, இது உங்கள் ஸ்டியரிங் சிஸ்டமில் எதனாச்சும் இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிற காட்டக்கூடிய ஒரு லைட் தான் இது. அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ஜின் செக் வார்னிங் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ஜினில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லைனா என்ஜின் ஆயில் லெவல் குறைஞ்சிருச்சு, என்ஜினில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸ்பார்க் ப்ளக் மிஸ்ஃபயர் ஆகுது, இக்னிஷன் சிஸ்டமில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த லைட் உங்களுக்கு க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே நம்ம இப்போ ரைட் சைடு வருவோமா, நடுவில் ஒரு லைட் விட்டு விட்டு எரியுது பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா சீட் பெல்ட்டுக்கான ஒரு வார்னிங் லைட். இப்போ நான் சீட் பெல்ட் போடலை, நான் சீட் பெல்ட் போட்டேன்னா அந்த லைட் ஆஃப் ஆகிடும். இங்கே இருக்கிற லைட் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரெஷருக்கான ஒரு லைட்டு. ஆயில் சிஸ்டமில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா ஆயில் ப்ரெஷர் சரியில்லை, ஆயில் பம்பில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா இந்த லைட் உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு கீழே இருக்கிற லைட் பேட்டரிக்கான ஒரு லைட்டு. இது பேட்டரியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஆல்டர்னேட்டரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த லைட் உங்களுக்கு எரிய ஆரம்பிக்கும். இது டோர் ஓப்பனுக்கான ஒரு லைட்டு. இது டோர் அஜார் வார்னிங் சிஸ்டம் அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. இங்கே ரைட் சைடு கார்னரில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கார் பொம்மை போட்டு பக்கத்தில் ஒரு தாப்பால் போட்டிருக்கோம். இது என்ஜின் இம்மொபிலைசரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த லைட் உங்களுக்கு க்ளோ ஆகும். இது ஹேண்ட் பிரேக்கான ஒரு லைட்டுங்க. ஹேண்ட் பிரேக் பற்றி சொல்கிறப்ப தான் நான் கண்டிப்பாக ஒன்று சொல்ல நான் மறந்துட்டேன் லாஸ்ட் எபிசோடில். இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக். இதுக்கு ஹேண்ட் பிரேக்னும் சொல்லுவாங்க, பார்க்கிங் பிரேக்னும் சொல்லுவாங்க, பிரேக்னும் சொல்லுவாங்க, மெக்கானிக்கல் பிரேக்னும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா பேர் இருக்குதுங்க. பிரேக் என்ன அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட் காரில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், எலக்ட்ரானிக்கலி அப்ளை பண்ணுற ஒரு பிரேக்கு. பட் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் ஹேண்ட் பிரேக் ஆர் மெக்கானிக்கல் பிரேக். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா,
இன்கேஸ் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ரோட்டில் போகிறீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம், உங்கள் பிரேக் சிஸ்டமில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, பிரேக் வந்து மெயின் பிரேக் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணி நீங்கள் காரை வந்து ஸ்டாப்பிங்க்கு கொண்டு வர முடியும். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்குங்க. ஜென்ரலாக நம்ம வண்டி ஓட்டுறப்போ இப்படி கீழே தான் இருக்கும் இந்த லீவர். நீங்கள் ஹேண்ட் பிரேக் போடணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தூக்குனீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிரேக் அப்ளை ஆகிடுச்சு அப்படிங்கிற அந்த லைட் எரியும். அப்படி இல்லை அப்படின்னா சில பேர் வந்து அப்படியே கூட தூக்குவாங்க. தூக்கும்போது இந்த மாதிரி ஒரு நாய்ஸ் வரும். இந்த பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டாக நீங்கள் மேலே தூக்கி வச்சிங்கன்னா நல்லதுங்க. அதே மாதிரி என்னுடைய சஜஷன் வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் தூக்குங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக ஹேண்ட் பிரேக் அப்ளை ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தமே வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் தூக்கணும். சில பேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணியும் தூக்குவாங்க, பட் அது வந்து ஜென்ரலாக அட்வைசபிள் கிடையாது. இறக்கும் போது சில பேர் வந்து அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. லைட்டாக ஒரு லிஃப்ட் கொடுங்க. இதோ பாருங்கள், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஹேண்ட் பிரேக் வந்து இறங்கிடும். இந்த ஹேண்ட் பிரேக் இறங்கின உடனேவே இங்கே இருக்கிற அந்த பிரேக்கான லைட் வந்து உங்களுக்கு போயிடும். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன், அதே மாதிரி இப்போ நான் இறக்குறேன் பாருங்கள். பண்ணிங்கன்னா அந்த பிரேக்கான லைட் வந்து போயிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஹில்ஸில் நிறுத்துறீங்க இல்லைனா காரை நீங்கள் ஜென்ரலாகவே நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேண்ட் பிரேக் போட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும், ரைட்? இதில் வந்து இப்போ நான் வந்து காரை வந்து நான் வந்து இக்னிஷன் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த நாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னா, இப்போ நான் கீ ஹோலில் போட்டிருக்கேன், டோர் ஓப்பன் ஆகிருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து இந்த வார்னிங் வந்து அது உங்களுக்கு கொடுக்குது, ரைட்? கீ பற்றி பேசுகிறப்போ இந்த கீயை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பாயிண்ட் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இதை நான் எடுத்துடுறேன் வெளியில். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், லாக்கு, ஏசிசி, ஆன், ஸ்டார்ட், மொத்தம் வந்து 4 பாயிண்ட் இருக்குதுங்களா. இதில் லாக்குங்கிறது நீங்கள் ஸ்டியரிங் காலமை லாக் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட்டு. ஏசிசி அப்படின்னா ஆக்சசரிஸ் ஆன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அது ஆன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு பேட்ரி ஆன் பண்ணி வச்சிரும், ஃபியூவல் பம்ப் ஆன் பண்ணோம், இந்த லைட் எல்லாமே எரியும். அது வந்து ஆன்கான பொசிஷன். ஃபைனல் பொசிஷன் தான் வந்து ஸ்டார்ட்டு. ஸோ மொத்தம் 4 பொசிஷன் இதில் இருக்கும். இதில் இப்போ நம்ம லாக்கில் இருக்குது. ஏசிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாக்கு பவர் வரும், மியூசிக் சிஸ்டம்க்கு பவர் வரும், இதெல்லாமே வந்து உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆன் அப்படிங்கிறதுல நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இப்போ நான் திருப்பி நான் பண்ணுறேன். ஃபியூவல் பம்ப் வந்து உங்களுக்கு இப்போது அது ப்ரைம் ஆகிற சவுண்டை கேளுங்க. கேட்டிருப்பீங்க. இது வந்து நம்ம காருக்குள்ளே உட்காந்து கூட நம்மளால் கேட்க முடியுங்க. இப்போ நல்லா கவனிங்க. காருக்குள்ளே நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒரு சின்ன ஹம்மிங் சவுண்டு மாதிரி வரும். இது எல்லாமே வந்து ஆன் பொசிஷனில் வந்து உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லைட் எல்லாமே வந்து ஆஃப் ஆகிடுங்க. எந்த லைட் தெரியுமா எரியும்? இந்த இ பிரேக்கான லைட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். மீதி எல்லா லைட்டும் உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இதுவும் நம்ம இறக்குனதுக்கு அப்புறமா இந்த லைட்டும் உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். எல்லா லைட்டும் ஆக்சுவலி ஆஃப் ஆகிடணும். இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு வார்னிங் லைட் கூட இருக்குங்க. இங்கே உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒரு சின்னதாக ஒரு சீட்டில் ஒரு 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 பேக் வரா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த லைட் வந்து எப்போவுமே பிளிங்க் ஆகாது. நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா கூட இந்த லைட் வந்து உங்களுக்கு எரியாது. இது என்ன அப்படின்னா, சில காரில் வந்து அது வந்து ஆன் ஆகுங்க. இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு அது ஆன் ஆகலை. அது ஏர் பேக் சிஸ்டமோடைய சப்ளை அது ஒழுங்காக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. சில காரில் அந்த லைட் எரியும், சில எரிஞ்சு ஆஃப் ஆகிடும். சில காரில் அந்த லைட் வந்து எரியாது. இதில் நீங்கள் ரன்னிங் போயிட்டுருக்கீங்க, ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு லைட் எரியுது அப்படின்னா முதல் விஷயம் நீங்கள் வண்டியை ஓரம் கட்டிட்டு உங்கள் ஓனர்ஸ் மேனுவல் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி முடிஞ்சால் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் காட்டிடுங்க. இந்த லைட் எரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வந்து வண்டியை ஓட்டக்கூடாது. ஸோ இப்போ முக்கியமான பாயிண்ட் வந்து கியர் ஸ்டிக்.
மொத்தம் வந்து 5 கியர் இருக்குதுங்க. அதாவது 1 2 3 4 5 நம்பர் வச்சு அவங்க வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. 6ங்கிறது ரிவர்ஸ் கியரு. சில காரில் வந்து 6 கியர் இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு கியர் வந்து போட்டு 6 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கியர் எப்படி போடணும்? ரொம்ப சிம்பிள். இந்த பேட்டர்னில் இருக்கிற மாதிரியே நீங்கள் போட்டிங்கனாலே கியர் வந்து என்கேஜ் ஆகிடும். ஸோ காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கியர் ஸ்டிக் நியூட்ரலில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை, கியரை நீங்கள் எப்படி ஷேக் பண்ணணும். இப்படி நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஃப்ரீயாக மூவ் ஆகுது பார்த்தீங்களா? இப்படி ஃப்ரீயாக மூவ் ஆச்சுன்னா கியர் வந்து நியூட்ரலில் இருக்குதுன்னு அர்த்தம். நியூட்ரலில் வைக்காமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்னப்பா ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றாவது வண்டி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. சில அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டான்சஸில் நீங்கள் கியரில் வச்சு கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டி வந்து மூவ் ஆகாமல் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அது வந்து அட்வைசபிள் கிடையாது. எப்போவுமே நீங்கள் நியூட்ரலில் வச்சு தான் நீங்கள் கியரை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கியர் எப்படி போடுவீங்க? ரொம்ப சிம்பிள். கிளச்சை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் கியர் எங்கே இருக்குது? இப்போ நம்ம சென்டரில் நியூட்ரலில் இருக்குதா? லெஃப்ட் போயிட்டு மேலே தள்ளணும். தள்ளினா ஃபர்ஸ்ட் கியர். ரொம்ப சிம்பிள். லெஃப்ட் போயிட்டு மேலே தள்ளிட்டேன். இப்போது ஃபர்ஸ்ட் கியர் எனேபிள் ஆயிடுச்சு. சில காரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த டிஸ்பிளே, இதில் வந்து கியருக்கான பொசிஷனும் காட்டும். இந்த வண்டியில் காட்டாது, பட் சில காரில் வந்து அது உங்களுக்கு காட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. செகண்ட் கியர் போடுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம காலை ரிலீஸ் பண்ணியாச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் கியரில் வண்டி மூவ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் கியர் போடுறதுக்கு அகெயின் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நியூட்ரலுக்கு வந்துட்டு லெஃப்ட் தள்ளி கீழே தள்ளினீங்கன்னா செகண்ட் கியர் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேர்ட் கியருக்கு போக போகிறோம். தேர்ட் கியருக்கு என்ன? ரொம்ப சிம்பிள். நடுவில் இருந்து மேலே தள்ளினீங்கன்னா தேர்ட் கியர், விச் மீன்ஸ் சென்டருக்கு வந்துட்டோம். சென்டர் ஆயிடுச்சு. மேலே புஷ் பண்ணிங்கன்னா தேர்ட் கியர். தேர்ட் கியர் எனேபிள் ஆகிடுச்சா? ஃபோர்த்து கியருக்கு என்ன பண்ணணும்? நீங்களே சொல்லுங்கள். நேராக நீங்கள் கீழே புல் பண்ணிங்கன்னா ஃபோர்த்து கியர். சிம்பிள். ஃபிஃப்த்து கியருக்கு நியூட்ரல், ரைட்டு, டாப். ஃபஸ்ட்டுக்கு நம்ம லெஃப்ட்டு போயிட்டு டாப் தள்ளணுமா? ஃபிஃப்த்து கியருக்கு ரைட்டு போயிட்டு டாப் தள்ளணும். அவ்வளோதான், சிம்பிள். சிக்ஸ்த்து கியர் இருக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? ரிவர்ஸ் கியர் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து 6ன்னு இருக்கும். எப்படி தேர்ட்லேருந்து ஃபோர்த்துக்கு நீங்கள் நேராக கீழே வந்தீங்களோ அதே மாதிரி ஃபிஃப்த்துலேருந்து சிக்ஸ்த்துக்கு போகிறதுக்கு நியூட்ரல் வந்துட்டு இங்கே 6ன்னு இருக்குது. இது 6ன்னு இப்போ எடுத்துக்காதீங்க, சிக்ஸ்த்து கியர்னு எடுத்துக்கோங்க. நியூட்ரலுக்கு வந்துட்டோமா? இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா சிக்ஸ்த்து கியர். இப்போ இந்த காரில் வந்து நான் இது வந்து ரிவர்ஸ் கியர் ஆகிடும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா 6 கியராக ஆகிடும். சில காரில் வந்து என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு கியருக்கு பக்கத்தில் அதே டைரக்ஷனில் ஆர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ரிவர்ஸ் கியருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். சில காரில் வந்து இங்கே கீழே வந்து இப்படி ஒரு சின்னதாக ஒரு லீவர் மாதிரி இருக்குங்க. ஹுண்டாய் கார்ஸ்லலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அந்த லீவரை இப்படி மேலே இப்படி இழுத்துட்டு ஃபஸ்ட்டு கியர் போடுற மாதிரியே லெஃப்ட் தள்ளி மேலே தள்ளினீங்கன்னா ரிவர்ஸ் கியர் என்கேஜ் ஆகிடும். இது வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வச்சு அந்த ரிவர்ஸ் கியர் வந்து ஃபஸ்ட்டு கியருக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா. அதே சில காரில் என்ன ஆகும் தெரியுமா? இந்த லீவர் இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கியர் பாக்ஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து கீழே புஷ் பண்ணணும். கீழே புஷ் பண்ணிங்கன்னா இந்த கியர் லீவரே வந்து உள்ளே வந்து போகும். உள்ளே போயிட்டு புஷ் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த 6 பக்கம் நீங்கள் தள்ளிங்க அப்படின்னா ரிவர்ஸ் கியர் விழுந்துடும். இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? எவ்ரி டைம் நீங்கள் கியர் மாற்றுறப்போ கண்டிப்பாக நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ காட்டுறேன். நியூட்ரல்லேருந்து 1 by 1 நான் கியரை வந்து எப்படி ப்ரொஃபஷனலாக எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு ஓவர்வியூ காட்டுறேன். இப்போ கார் நியூட்ரலில் இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர். ரிவர்ஸ் கியர். ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது நிறைய எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு பார்த்தீங்களா இன்றைக்கி கியர் போடுறது.
நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் கியர் போடணுமா, மேனுவல் கார் ஓட்டணுமா, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் அதுலேருந்து வெளியில் வாங்க. உங்ககிட்ட கார் இருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு மேனுவல் காரில் உட்கார்றப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், போட்டு பாருங்கள். முதல் தடவை எல்லாமே வந்துடாதுங்க. நீங்கள் போட்டு இந்த கியரை நீங்கள் ட்ரை பண்ணி இந்த மெத்தடாலஜி நீங்கள் ஃபாலோ பண்ண தான் உங்களுக்கு கியர் பக்காவாக போடுறதுக்கே வரும். இப்போ நான் பண்ணதை பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால நான் டக்குன்னு நான் போட்டேன். ஆனால் இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களால் நீங்கள் பேசிக் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் காரில் போய் உட்கார போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு போடும்போது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும், போட வராது. இதெல்லாம் நார்மல். இதெல்லாம் நீங்கள் அப்செட் ஆகாதீங்க. பழகிட்டே இருங்க. இந்த கியரை நீங்கள் அப்ளை பண்ணி 1 2 3 நீங்கள் அப்ளை பண்ணி பழகிட்டே இருங்க. முக்கியமான ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் நீங்கள் வண்டி நின்றுக்கிட்டு இருக்கிறப்போ நல்லா பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் வண்டி டிரைவிங்கில் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்போ இப்போ நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க, ஒரு தடவை நான் கியரை பார்த்துலாம் போடக்கூடாது. அப்படி அது தப்பு, ஆக்சிடென்ட்டில் கொண்டு போய் விட்டுணும். நீங்கள் அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த நம்பரை நீங்கள் மறைச்சிக்கணும். ஓகேவா? மறைச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் கையை மட்டும்தான் நீங்கள் மூவ் பண்ணணும். இப்போ நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள். சரி, இந்த இடத்துல நான் மறைச்சிக்கிட்டு இப்போ நான் எப்படி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்களே உங்கள் மைண்டில் நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் செகண்ட் கியர் போடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் கியருக்கு வரணும். இப்போ நீங்கள் மைண்ட்லேயே நீங்கள் சொல்லுங்கள், 4th கியர் ஃபர்ஸ்ட், 3rd. இந்த மாதிரி நீங்கள் போட இந்த மாதிரி நீங்கள் பழக மட்டும்தான் உங்களால் இந்த நம்பர்ஸை பார்க்காம உங்களால் கியர் போட முடியும். இதுக்கு நீங்கள் இன்னொருத்தருடைய ஹெல்ப்பும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் உட்கார வச்சுட்டு அவங்கள தான் மறைச்சிக்க சொல்லுங்கள். இல்லைனா நீங்களே அப்படி கையை நீங்கள் மறைச்சிக்கோங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க உங்கள்கிட்ட ஒரு டெஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லட்டோமே. இப்போ 3rd கியர் போடு இல்லை 2nd கியர் போடு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக போடுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் காரை டிரைவ் பண்ணும்போது 2 விஷயம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஒன்று, உங்கள் கையை இந்த கியர் லீவர் மேலேயே வச்சுட்டு ஓட்டக்கூடாது. சில பேர் அப்படி பண்ணுவாங்க, அதை பண்ணவே கூடாது. 2வது விஷயம், கிளச்சில் நீங்கள் அழுத்திக்கிட்டே சில பேர் ஓட்டுவாங்க, அதுவும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, ஸ்டியரிங் வீலை எப்படி பிடிக்கணும் எப்படி பிடிக்கக்கூடாது எல்லாமே நான் உங்களுக்கு நான் ஒரு டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு நான் டிரைவிங் சொல்லி கொடுக்குறேன். அகெயின் இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 15-20 மினிட்ஸ் வீடியோவில் பார்த்த உடனே என்னால் டிரைவிங் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதுங்க. நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இதை நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் உங்கள் வீட்டிலே கார் இருக்குது அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இன்னமும் ரொம்ப பயமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டிரைவிங் ஸ்கூல்லேயும் நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம். அது இட்ஸ் அப் டு யூ. பட் நான் டிரைவிங் ஸ்கூல்லாம் போகலைங்க. நான் நானே கற்றுக்கிட்டு நானே லைசன்ஸ் தான் எடுத்தேன். அது அதான் பெட்டர். ஏன்னா நிறையா பேர் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கும். நீங்களாக கற்றுக்கிறது தான் எப்போவுமே அட்வைசபிள். ஒரு ஓப்பன் கிரவுண்டுக்கு போங்க, யாரும் கூட்ட நடமாட்டம் இல்லாத இடத்துல போயிட்டு நீங்களே காரை மூவ் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். அதெல்லாம் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்லி கொடுக்குறேன். முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோவை பார்க்குறது பெருசு இல்லை. நீங்கள் உங்கள் வீட்லேயோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு காரில் உட்காந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் முக்கியம். அதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ஒரு 10 எபிசோடில் 10 விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துடலாம். காரே நீங்கள் ஓட்டுற அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சூப்பராக ஓட்டுவீங்க. அதே மாதிரி ப்ராக்டிஸை விட்டுட்டீங்க அப்படின்னா மைண்ட் blank ஆகிடும். கண்டினியூட்டி கண்டிப்பாக வேணுங்க. இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்க்குறேன், என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ வர்றதுக்குள்ளே நீங்கள் நல்லா அதை போட்டு உங்கள் காரில் நீங்கள் பழகி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட்லேயும் நல்லா நிற்கும், கண்டினியூட்டியும் இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேறு எதாவது இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் இன்னொரு சேனல் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, என்னுடைய ஒய்ஃப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு, ஹேர் ஃபைனர் வேர்ல்டு அப்படிங்கிற அந்த சேனல் தான். அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். அந்த சேனல் க்ரோ ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் சீக்கிரம் மீட் பண்ணுறேன். Until then, see you.